அது பெருசாகிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட் ஒரு இடத்துல சொல்லி காலில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. 2 கால்லையும் ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட் 2 கையிலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பேக் சைடு, ஃபோர்ஹெட், நெக். இவ்வளோ மஸ்கிட்டோ கடிச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மஸ்கிட்டோ எங்கேயோ கடிச்சிருக்கு. அது வந்து அவனுக்கு வந்து ஹோல் பாடிக்கு வந்து அலர்ஜியாக. கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன கை காலில் இவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம அரைச்சி போட்டோம்னா அது வந்து பிளாக் ஸ்பாட்ஸாக மாறிடும். ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஸ்ட்ரிங் ஆர்ட் அண்ட் மீ. தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, பேபிஸ்க்கு வர காமன் மஸ்கிட்டோ பைட் அலர்ஜியை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ கொசுக்கடிக்கலாமா வந்து ஒரு வீடியோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அந்த ஒரு கொசுக்கடி எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பேஸ்கெட் பால், ஃபுட்பால் எல்லா பாலும் வந்து விளையாடிட்டு போயிடுச்சு. பட் ஸ்டில் அதுலேருந்து நாங்கள் ரெக்கவர் ஆகிக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து குஹனுக்கு வந்து 2 years அண்ட் 2 months ஆக போகுது. ஸோ இந்த ஒரு மஸ்கிட்டோ பைட் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் ஹி இஸ் 13 to 14 months ஓல்டுங்கிற அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கால் அதாவது டைஸ்க்கு கீழே வந்து ஒரு சின்ன பிம்பிள் மாதிரி இருந்துச்சு. நான் வந்து வாட்ச் பண்ணிட்டேன். ஏதோ சின்ன பிம்பிள் மாதிரி வந்திருக்கு. அது வந்து ஏதோ கொசு கடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அது வந்து டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதையும் நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். சரி மஸ்கிட்டோ பைட்டு தான் ஏதோன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். சும்மா ஜஸ்ட் மாய்ஸ்சரைஸ் மட்டும் பண்ணிவிட்டு நான் எதுவும் வந்து பெருசாக வந்து கண்டுக்கல. நாள் ஆக 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 அந்த பிம்பிள் வந்து நல்லா பெருசாகிடுச்சு. பெருசானதுன்னே அதுக்கு பக்கத்து இடத்துல இன்னொரு சின்ன பிம்பிள் வருது. அது பெருசாகிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட் ஒரு இடத்துல சொல்லி காலில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. 2 கால்லையும் ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட் 2 கையிலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பேக் சைடு, ஃபோர்ஹெட், நெக்குன்னு சொல்லி குட்டி குட்டி பிம்பிள்ஸாக பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விச் இஸ் சம்திங் ராங் அப்படிங்கிறது நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருச்சு. இது வந்து மஸ்கிட்டோ பைட்டு நம்ம ரெகுலராக ஒரு கொசு கடிச்சா வர்ற மாதிரி தெரியல. இது ஏதோ சம்திங் பாடி ஃபுல்லாக ஒரு ரேஷஸ் மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பெரிய பிரச்சனை என்னன்னா, நாளாக அவனுக்கு பயங்கர இச்சிங் ப்ராப்ளம். தலை முதற்கொண்டு பயங்கரமாக சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான். கை கால் பயங்கர பிம்பிள்ஸ் இருக்கும். பயங்கரமாக சொரிஞ்சுட்டே இருப்பான். நாங்கள் உடனே பீடியாட்ரிஷியன் கிட்ட போயிட்டோம். போனோடனே மேம் வந்து பார்த்துட்டு சொன்னது வந்து இது வந்து ஒரு மஸ்கிட்டோ பைட் அலர்ஜி. ஆக்சுவலாக இவ்வளோ மஸ்கிட்டோ கடிச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மஸ்கிட்டோ எங்கேயோ கடிச்சிருக்கு. அது வந்து அவனுக்கு வந்து ஹோல் பாடிக்கு வந்து அலர்ஜியாக அவனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேபிஸ்க்கு காமனாக வர ஒரு விஷயம்தான். ஸோ இதுக்கு வந்து நான் வந்துட்டு சிரப் தரேன். அதாவது அலர்ஜிக்கு ஒரு சிரப். ரொம்ப இச்சிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அட்டாரக்ஸ் ஹைகோப்னு சொல்லிட்டு ஒரு சிரப் வந்து 1 ml கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது போக கேலமைன் லோஷன். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க. வந்து ட்ரை பண்ணுங்க. 1 வீக் கழிச்சு திரும்பி வாங்கன்னு சொல்லிட்டு என்னோட பீடியாட்ரிஷியன் வந்துட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. 1 வீக் கழிச்சு போகிறோம். திரும்பி அதே தான் திரும்பி வந்துட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அகைன் அண்ட் அகைன் கிட்டத்தட்ட 1 மாதம் மேம் சொன்ன ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே போயிட்டுருக்கு. பட் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அந்த பெரிய பெரிய பிம்பிள்ஸ் ஆனது எல்லாமே அப்படியே பிளாக் மார்க்காக ஆயிடுது. திரும்பி ரிமைனிங் அந்த குட்டி குட்டி பிம்பிள்ஸ் எல்லாம் பெருசாக ஹோல் பாடியே பயங்கர பார்க்க ஏதோ அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ், அங்கங்கே பிம்பிள்ஸ், அப்படியே ஹேண்டு, லெக்குன்னு சொல்லி எல்லா பக்கம் பயங்கர பிம்பிள்ஸாக இருந்துச்சு. பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவனும் போட்டு ரொம்ப சொரிஞ்சுட்டே இருந்தான். இச்சிங் ப்ராப்ளம் ரொம்ப இருந்துச்சு. நாங்கள் இன்னும் பக்கத்தில் பெரியவங்க யாராவது இருப்பாங்க, இது என்ன ப்ராப்ளம், குழந்தைக்கு இப்படி எங்கேயாவது வெளியே எடுத்துகிட்டு போகும்போது என்னென்னு பார்த்த உடனே டக்குன்னு விசிபிளாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன கை காலில் இவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் சிலர் சொன்னது வந்து அந்த லீஃப் அரைச்சி போடுங்க, இதெல்லாம் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கும் வந்திருக்கு, இது வந்து காமன் தான், இந்த இலையை அரைச்சி போடுங்க, அந்த இலையை அரைச்சி போடுங்க. சிலர் வந்து பார்த்துட்டு இது வந்து பார்க்க மணல் வாரி அம்மா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேப்பந்தலை, மஞ்சள் வச்சு நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் நம்ம அதனே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் சரி சிக்கன் பாக்ஸாகவே இருந்தாலும் கூட சரி நீம் லீஃப் வந்து இட்ஸ் ஹெர்பல். நாங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு 3 days வந்து ஹோல் பாடி வந்து அப்ளை பண்ணி பார்க்கறது எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அதே ப்ராப்ளம் அப்படியே தான் இருந்துச்சு. எந்த ஒரு சேஞ்சஸுமே அவங்ககிட்ட நான் பார்க்கவே இல்லை.
தென் அகைன் நான் பீடியாட்ரிஷியன் கிட்ட போகிறேன். மேம் வந்துட்டு நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் உடனே போய் காமிங்கன்னு சொல்கிறாங்க. டாக்டர் வந்து கால் பண்ணி கேட்க நான் இருக்கேன் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் உடனே வந்து எங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகிறோம். பழனியில் டாக்டர் முரளி சார் கிட்ட நாங்கள் போயிட்டு காமிக்கிறோம். சார் வந்து பார்த்த உடனே சொன்னது இது வந்து மஸ்கிட்டோ பைட் அலர்ஜி தான், சிக்கன் பாக்ஸ் கிடையாது. ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ்க்கு எந்த லீஃபும் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. மஸ்கிட்டோ பைட் அலர்ஜிக்கு வந்து எந்த லீஃபையுமே வாட் எவர் மே பி த லீஃப் நம்ம அரைச்சி போட்டோம்னா அது வந்து பிளாக் ஸ்பாட்ஸாக மாறிடும். ஃபர்ஸ்ட் திங் வந்து இது சொன்னது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் அண்ட் ஃபுல் பேண்ட் ட்ரெஸ் தான் எப்பயுமே போடணும். கொசு கடிக்காமல் பார்த்துக்கோங்க. சொன்ன மாதிரி ஒரு கொசு கடிச்சிருக்கு, அது அவனுக்கு ட்ரிகர் ஆயிருக்கு, நல்லா பாடி ஃபுல்லாக அலர்ஜி ஆயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஸ்கின். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கொசு கடிச்சா அவனுக்கு ஹோல் பாடி அலர்ஜி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஸ்கின் மெச்சூர் ஆகிற வரைக்கும் அவனை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கொசு கடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஃபுல் கவர் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஆனால் ஃபுல் கவர் பண்ணி கொசு கடிக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அது கூட வந்து ஒரு லோஷன், பாடி லோஷன், அது வந்து நான் வந்து டெய்லி வந்து ட்வைஸ் நான் வந்து யூஸ் பண்ணுவேன், மார்னிங் அண்ட் ஈவினிங். அது போக சிரப் ஒன்று கொடுத்தாங்க. அந்த சிரப் என்னென்னா ஸ்டீராய்டு சிரப் அண்ட் ஒரு க்ரீம். அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு மைல்டு ஸ்டீராய்டு இருக்குது. அந்த பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்ரஸ் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் நான் வந்து ஒரு நார்மல் ஒரு அலர்ஜிக் சிரப் நான் கொடுத்து பார்த்து கேட்கலைங்கிற பட்சத்தில் வி ஹாவ் டு கோ ஃபார் ஸ்டீராய்டு பிகாஸ் பயங்கர சிவியர் அலர்ஜிக் இருக்குங்கிற பட்சத்தில் டாக்டருமே வந்து இவனோட வெயிட்டுக்கு நான் வந்து ஆக்சுவலாக இதை விட நான் அதிகமாகவே வந்து எம்எல் நான் கொடுக்கலாம், நான் ரொம்ப கம்மியாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், எனக்கு ஒரு 10 days கழிச்சு திரும்பி ரிவ்யூ வாங்க, அது என்ன மாதிரியான ரியாக்ஷன் சேஞ்சஸ் கொடுத்துருக்குங்கிற பொறுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக 10 days கழிச்சு சார் சொன்ன க்ரீமு, சார் சொன்ன சிரப், அதே மாதிரி இச்சிங் ப்ராப்ளம்க்கு மேம் கொடுத்துருந்தேன் அதே சிரப் தான் சாரும் கொடுத்துருந்தாரு. அது போக லோஷன், இது எல்லாமே நைட்டில் நான் இந்த பக்கம் நான் 3 க்ரீமு, இந்த பக்கம் 2 சிரப்பு, ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கர இச்சிங்னாலேயே அவனுக்கு தூக்கம் கெட்ட நேரமெல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 year ஆல்ரெடி பயங்கர கஷ்டத்தில் இருந்தாக்கடான்னு உட்கார்ந்தோன்னா இச்சிங் ப்ராப்ளத்தினால அவனோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிறத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ இந்த க்ரீமு அது இதுன்னு எல்லாம் போட்டு செட் பண்ணி அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிரம் மாதிரி தான் இருந்தது. ஸோ 10 daysக்கு அப்புறம் நல்லாவே சேஞ்சஸ் இருந்துச்சு. அந்த பெரிய பெரிய அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் சப்ரஸ் ஆகி அமுங்கின மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திரும்பி 10 days கழிச்சு திரும்பி வந்து நம்ம எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா இப்போ 5 mlங்கிறத அடுத்து வந்து டெய்லி கொடுத்தது வந்து ஆல்டர்னேட் டேஸில் கொடுக்கணும். அப்புறம் 2 days ஒன்ஸ் கொடுக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். இஎஸ்எம் க்ரீம் வந்து ஆக்சுவலாக இன்னுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு கொசு கடிச்சிடும். ஆக்சுவலாக நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா அந்த கடிச்ச இடத்துல ஒரு குட்டி 1 rupee காயின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பயங்கரமாக ரவுண்டாக ரெட்டிஷ் ஆயிரும். அந்த இஎஸ்எம் க்ரீம் நான் அப்ளை பண்ணோடனே ஒரு 4 hours அந்த ரெட்னஸ் குறைஞ்சிரும். இல்லைன்னா திரும்பி அந்த அப்படியே பயங்கர ஹார்டாக இருக்கும் அந்த இடம் தொட்டு பார்த்தோன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கங்கே பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இன்னுமே அவனுக்கு வந்து கையில் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த பிம்பிள்ஸ் இருக்குது. நான் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்ணேன். நான் ஃபோட்டோஸ்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுக்கல அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது. இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த இஎஸ்எம் க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணி சிரப்பை வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் 1.5 months வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இச்சிங் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் எமர்ஜென்சிக்கு நான் எப்போவுமே நான் வந்து கையில் வச்சுட்டே இருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஃபுட்டு கூட ட்ரிகர் பண்ணி விடும். இப்போ சிலருக்கு வந்து பிரிஞ்சால், இல்லை சிலருக்கு புளி சாப்பிட்டா ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுட்டு கொடுத்தா அந்த நாள் அன்னைக்கு அவன் வந்து பயங்கரமாக வந்து இச்சிங் ப்ராப்ளத்தில் சஃபர் ஆனான்னா இந்த சிரப் யூஸ் பண்ணுங்கள், அந்த ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணிடுங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு வந்து நிறையா சொல்லியிருந்தாரு. ஸோ நான் என்ன பண்ணுறதா இருந்ததுன்னா 5 years வரைக்குமே அவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மஸ்கிட்டோ பைட் வந்து பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். ஃபுல் கவர் பண்ணிக்கணும். அப்படியே கடிச்சாலுமே நம்மளை மீறி கடிச்சிச்சுன்னா நான் எமர்ஜென்சிக்கு கையில் எப்பயுமே அந்த க்ரீம்ஸ் நான் வச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டாக்டர் கிட்ட கேட்டது இதுதான்,
ஒரு கொசுக்கடி இவ்வளோ பெரிய அலர்ஜி இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குமா டாக்டர்னு கேட்டேன். டாக்டர் வந்து பார்த்துட்டு இதை விட கொடூரமாக பயங்கரமாலாம் இருக்கும், இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாரு. எனக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூடியூப்லேயோ நம்ம நெட்லேயோ சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் இருந்தது. இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்னால இந்த மாதிரி இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ யூடியூப்லேயுமே வந்து மாஸ்கிட்டோ பைட் அலர்ஜி இவ்வளோ வந்து சிவியராக கூட பேபிஸ்க்கு வருங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து நான் பார்க்கல. நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே அவங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவங்களும் டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து போய் பார்க்கும்போது இதே விஷயங்கள் தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கின் மெச்சூர் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஃபுல் கவர் பண்ணிவிட்டு ஒரு மஸ்கிட்டோ கடித்தாலுமே அது வந்து அலர்ஜி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கான ப்ரிகாஷன்ஸுக்கு நம்ம கையிலே சில வந்து ஆயின்மெண்ட்ஸு சிரப்பு எல்லாமே நம்ம வச்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல். நான் நெக்ஸ்ட் விசிட் போகிறேன், ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால் நெத்தி ஃபேஸ்ன்னு சொல்லி பயங்கர குகனை விட டபுள் மடங்கு அவ்வளோ பிம்பிள்ஸ் இருந்துச்சு. அதே ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ எல்லாருக்கும் வர்றது கிடையாது, இது வந்து சில குழந்தைங்களுக்கு வருது. ஸோ அவங்க வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பேபியை பார்த்துக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம டங் டை எல்லாம் முடிச்சு அக்கடான்னு உட்காந்ததுக்கப்புறம் ஓ நல்லா இருக்கீங்களா, இந்தாங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு கொடுத்து விட்ட மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்தந்த விஷயங்கள் எல்லாமே பேபிஸ்க்கு வந்து காமனாக நடக்கிறது போல். ஸோ நமக்கு குழந்தைக்கு நடக்கும்போது ஐயோ நமக்கு மட்டும்தான் இப்படியாங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தோணும். ஸோ மஸ்கிட்டோ பைட் வந்து இவ்வளோ பெரிய அலர்ஜி கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஹோப் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லானா கூட கண்டிப்பாக சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் பாதார்னி.